ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல் லேர்ன் சிஏ வித் யூனிவர்ஸ். இந்த வீடியோவில் எந்த லா சாப்டரோட சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா விச் இஸ் ஃபாரின் கம்பெனி. சரியா? ஸோ இந்த லெசனோட என்டையர் ஓவர் வியூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வி ஷுட் லேர்ன் டெஃபனிஷன். ஸோ ஃபாரின் கம்பெனினா என்ன அப்படின்னு டெஃபனிஷன் வந்து லேர்ன் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 379 விச் இஸ் அப்ளிகேஷன். என்னதுன்னா, நம்ம இதில் இருக்கிற க்ரைட்டீரியா ஒன்று சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா அது வந்து டீம்டு இந்தியன் கம்பெனியாக ஆகிடும். ஸோ அது ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம் அப்படின்னா, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க ஃபைல் பண்ணணும் ஃபாரின் கம்பெனியா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் என்ன ஆகும், என்னென்ன அக்கௌண்ட்ஸ்லாம் இவங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். அப்புறம் வாசலுக்கு, அதாவது அந்த கம்பெனியோட வாசல்களில் என்ன போர்டு மாட்டணும் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட் எல்லாம் வந்து ஷேர் பண்ணணும், இந்த மாதிரி வந்து டாக்குமெண்ட் எல்லாம் வந்து இந்த மாதிரி அனுப்பணும், இப்படிலாம் அனுப்பணும்னா எப்படி வந்து நம்ம சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றது, அதாவது அட்ரஸ்ஸு, இந்த மாதிரி போஸ்டிங்கு, இது ரிலேட்டடாக இருக்கும். அண்ட் தென் இந்த முட்டை வந்து நான் அந்த டைமில் வரப்போ என்னன்னு சொல்கிறேன். அது ஒரு ஈஸி பாயிண்ட். அதுக்கப்புறம் வந்து கீ இன்டர்பிரிட்டேஷன். இது என்னன்னா ஒரு 3 டேர்ம்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதுனா இந்த லெசனில் நீங்கள் இந்த டேர்ம்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி ஒரு 3 டேர்ம்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்து கீ இன்டர்பிரிட்டேஷன். அப்புறம் ஆஸ் யூஷுவல் ப்ராஸ்பெக்டஸ், நார்மல் கம்பெனிஸ், இந்தியன் கம்பெனிஸ் இருக்க மாதிரி இதுக்கும் வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஃபைனலாக ஐடிஆர் அண்ட் மர்ஜர், அப்புறம் அட் த ஃபைனல் ஸ்டேஜாக பெனால்ட்டி. ஸோ இதுதான் வந்து என்டையர் ஓவர் வியூ இந்த ஃபாரின் கம்பெனி சாப்டருக்கு. அவ்வளோதான். ஸோ இதை நம்ம படிச்சிட்டோம் அப்படின்னா என்டையர் சாப்டர் ஓவர். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன சொன்னேன், டெஃபனிஷன் நம்ம லேர்ன் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன டெஃபனிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செக்ஷன் 2 ஆஃப் 42 படி நம்ம டாபிக் என்னது, கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியாவா, அதே தான் இங்கே வரும். ஓகேவா? ஸோ எனி கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. இதோட தான் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு இப்போ சொல்ல போகிற 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் எங்கே இன்கார்பரேட் ஆகிருக்கணும், அவுட் சைட் இந்தியாவில் இன்கார்பரேட் ஆகிருக்கணும். ப்ளஸ் அதோட என்னது 2 கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்கணும். ஒன்று, பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் அது பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் ஆர் இட் செல்ஃப் ஆர் எனி அதர் ஏஜென்ட் மூலமாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஃபிசிக்கலி ஆர் எலக்ட்ரானிக்கலி. ஓகேவா? ஸோ இது ஒரு பாயிண்ட். பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா இருக்கணும் கண்டிப்பாக. அது வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம், ஏஜென்ட் மூலமாகவும் இருக்கலாம், எலக்ட்ரானிக் மோட்லேயும் இருக்கலாம். சரியா? ப்ளஸ் அதோட என்னது, இந்த மாதிரி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் என்ன இருக்கணும், இந்தியாவில் கண்டக்ட் ஆகிருக்கணும். பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் எங்கே கண்டக்ட் ஆகிருக்கணும், இந்தியாவில் கண்டக்ட் ஆகிருக்கணும். ஓகேவா? இதுவும் எனி மேனர், இந்த மேனர் தான் அவங்க சொல்லலை. சரியா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொன்னேன், ஸோ நார்மலாக டெஃபனிஷன் செக்ஷன் 2 ஆஃப் 42 படி ஒரு கம்பெனி ஆர் பாடி கார்பரேட் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா, அதுக்கு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா ஆர் த்ரூ எனி ஏஜென்ட், பட் எந்த எலக்ட்ரானிக் ஆர் ஃபிசிக்கல் மோடு எது வேணுமோ இருக்கலாம். சரியா? அண்ட் ப்ளஸ் எது இருக்கணும், பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியும் இந்தியாவில் எந்த மன்னர்லனாலும் இருக்கணும். ஓகேவா? இதில் எலக்ட்ரானிக் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ரேஸ் இருக்குது. கரெக்டாக? இந்த எலக்ட்ரானிக் மோட்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த நம்ம புக்கில் வந்து ரொம்ப ஒரு 5 பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக கொடுத்துருப்பாங்க. அது ஒன்றும் இல்லை, அதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இருக்கிற நேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் ட்ரான்சாக்ஷன் நேச்சரில் இருக்கும். ஓகேவா? B2B B2Cன்னு இருக்கும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற நேச்சர் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வந்து செக்யூரிட்டிஸு, டிபெஞ்சர்ஸ், இந்த மாதிரி வந்து இருக்கும். அந்த அக்செப்டிங் ஆஃப் டிபெஞ்சரு, ஆஃபரிங், இந்த மாதிரிலாம் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸாக இருக்கும். நெக்ஸ்ட் என்னது, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் தான் இருக்கும். படிச்சிங்கன்னா அதான் இருக்கும். ஓகேவா? எலக்ட்ரானிக் மோடில் என்ன நல்லா இருக்கலான்ட்டு. ஸோ ஃபினான்ஷியல் சர்வீசஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்கும்னா ஆன்லைன் சர்வீசஸ் இருக்கும் ஃபுல்லாகவே அந்த லைனில். 5th லைனில் பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ரிலேட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ கம்யூனிகேஷன், இதெல்லாம் அந்த மனப்பாடெல்லாம் பண்ணணும்னு தேவையில்லை, இதெல்லாம் ஒரே நேச்சரில் இருக்கும் அந்த லைனில் இருக்கிறதெல்லாம். சரியா? ஓகே. ஸோ இதில் எல்லாமே என்னது, இந்த மாதிரி இமெயில்லையோ இந்த மாதிரி க்ளவுட் பேஸ்டு ஆர் சோஷியல் மீடியா ஆர் அதர்வைஸ். சரியா? ஸோ இதுதான் வந்து அதில் எலக்ட்ரானிக் மோட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இருக்கிற சர்வீசஸ் எல்லாமே இந்த மாதிரி இமெயிலையோ க்ளவுட் பேஸ்டோ சோஷியல் ஆர் எனி அதர் எலக்ட்ரானிக் மோட்னு இந்த மாதிரி வந்து சொல்லி முடிக்கிறாங்க. ஓகேவா? டன். ஸோ இதுதான் என்னது, செக்ஷன் 2 ஆஃப் 42 டெஃபினிஷன் இதோட முடிஞ்சிருச்சு. இந்த எலக்ட்ரானிக் மோட் அப்படிங்கிறதுக்கு தனியாக கொஞ்சம் ஒரு கிளாரிட்டி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. சரியா? சரி, இதோடைய சர்வர் எங்கே இருக்கணும், அவுட் சைட் இங்கே தான் இருக்கணுமான்னு கேட்டால் இல்லை, சர்வர் எங்கேயே இருக்கலாம், எங்கே வேணுமோ இருக்கலாம். ஓகேவா? சர்வர் இன்ஸ்டால்ட் ஆர் நாட், அது நம்மளுக்கு irrelevant. ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் செக்ஷன் 379 அப்ளிகேஷன். ஓகேவா? ஸோ செக்ஷன் 397 அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து 2ஆக வந்து பிரிக்கலாம்.
ஸோ ஃபஸ்ட்டு வந்து 379 ஆஃப் 1 இது என்ன சொல்லுதுன்னா, இப்போ நார்மலாக இப்போ நம்ம செக்ஷன் 2 ஆஃப் 42 வந்து சாட்டிஸ்ஃபைனா அது என்ன ஆகிடும், ஃபாரின் கம்பெனியாக ஆகிடும். அப்படி ஃபாரின் கம்பெனியாக இருக்குது அப்படின்னா இந்த கம்பெனிஸ் ஆக்ட் படி என்னது, சாப்டர் 12. ஓகேவா, நம்மளுக்கு தான் வந்து சாப்டர் 11 இருக்குது, அதாவது லெசனு. பட் கம்பெனிஸ் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா சாப்டர் 22, சாரி 12ன்னு சொல்லிட்டேன், 22ல் இருக்கும். ஓகேவா, ஸோ சாப்டர் 22ல் இருக்கிற இந்த செக்ஷன்ஸ் எல்லாமே என்ன இருக்கணும், ஃபாலோ பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து செக்ஷன் 3 ஆஃப் 79 1ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ 379 ஆஃப் 1ல் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, டன். ஸோ இதில் நார்மல் ஃபாரின் கம்பெனியாக இருந்தாங்கன்னா ஓகே. பட் இதே செக்ஷன் 379 ஆஃப் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்தியன் சிட்டிசனோ இல்லை வந்து இந்தியன் கம்பெனிஸோ, ஓகேவா, இல்லை போத், இவங்க வந்து சிங்கிளாக ஹோல்ட் பண்ணாலும் சரி, இல்லை இவங்க எல்லாருமே ஹோல்ட் பண்ணுறாங்க, போத் இந்தியன் கம்பெனி சரி இந்தியன் சிட்டிசனும் சரி எல்லாருமே ஹோல்ட் பண்ணுறாங்க. எது, இவங்க ஹோல்ட் பண்ணுற அந்த ஷேர் ஹோல்டிங் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் 50% ஆர் மோர் இருந்துச்சுன்னா, அது 50% ஆஃப் மோர் இருந்துச்சு அப்படின்னா திஸ் வில் பி கால்ட் அஸ் டீம்டு இந்தியன் கம்பெனி. ஸோ அப்படிப்பட்ட அந்த ஃபாரின் கம்பெனி என்னவாயிடும், டீம்டு இந்தியன் கம்பெனியாக கருதப்படும். சரி, எதுக்காக இந்த டீம்டு இந்தியன் கம்பெனின்னு சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை. நார்மலாக ஃபஸ்ட்டு செக்ஷன் 3 ஆஃப் 79 செக்ஷன் 379 ஆஃப் 1ல் என்ன பார்த்தோம், சாப்டர் 22ல் இருக்கிற ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். அதாவது இந்த கம்பெனிஸ் ஆக்டில் சாப்டர் 22ல் இருக்க ரூல்ஸ் எல்லாமே, அதாவது இந்த ஃபாரின் கம்பெனி சாப்டர் தான், இதில் இருக்க ரூல்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். பட் இந்த மாதிரி இந்தியன் சிட்டிசனோ இல்லை இந்தியன் கம்பெனிஸோ ஷேர் ஹோல்டிங் வந்து 50% ஆர் மோர் வச்சுருந்தாங்க அப்படின்னா அது டீம்டு இந்தியன் கம்பெனியாக ஆகிடும். ஸோ அதனால என்ன எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நார்மலாக சாப்டர், அதாவது ஃபாரின் கம்பெனியாக அவங்க இருக்கனால சாப்டர் 22வும் வந்து ஃபாலோ பண்ணணும். ப்ளஸ் ஆல் ப்ரொவிஷன்ஸ், அதாவது நார்மல் கம்பெனிஸ் என்ன இந்தியன் கம்பெனிஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அந்த எல்லாமே லோக்கல் இந்தியன் கம்பெனிஸ் என்ன ஃபாலோ பண்ணுவாங்க நார்மலாகவோ அந்த கம்பெனிஸ் ஆக்டில் சொல்ல எல்லா ப்ரொவிஷனும் இவங்க சேர்த்து ஃபாலோ பண்ணணும். ஓகேவா, புரியுதா? ஸோ நார்மலாக ஒரு ஃபாரின் கம்பெனி செக்ஷன் 2 ஆஃப் 42ல் அவங்க சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க அப்படின்னா அவங்க இந்த சாப்டர் 22, அதாவது இந்த ஃபாரின் கம்பெனி சாப்டரில் இருக்கிறது மட்டும் சொன்னால் ஃபாலோ பண்ணால் போதும். இதே அவங்க செக்ஷன் 379 ஆஃப் 2ல் இந்த மாதிரி ஷேர் ஹோல்டிங்க்கு மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க, அந்த க்ரைட்டீரியா அவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்க டீம்டு இந்தியன் கம்பெனி ஆயிடுறாங்க. அதனால அவங்க சாப்டர் 22 ப்ளஸ் கம்பெனி ஆக்டில் சொல்லப்படுற மற்ற ப்ரொவிஷன்ஸையும் அவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அப்ளிகபிலிட்டியில் சொல்கிறாங்க. சரியா, நெக்ஸ்ட் வந்து 380 டாக்குமெண்ட்ஸ். ஸோ இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸுக்கும் நம்ம 2 ஃபார்மில் ஃபில் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எஃப்சி ஃபாரின் கம்பெனி 1 ஃபார்மு, நெக்ஸ்ட் எஃப்சினா ஃபாரின் கம்பெனி தான். சரியா, ஸோ ஃபார்ம் எஃப்சி 1ம் எஃப்சி 2வும் வந்து 2 இருக்குது, 2 ஃபார்ம்ஸ். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு ஃபார்ம் எதுக்கு, செகண்ட் ஃபார்ம் எதுக்குன்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஃபார்ம் பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா, ஸோ நார்மலான டாக்குமெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்கும், இந்த மாதிரி வந்து கான்ஸ்டியூஷனல் டாக்குமெண்ட்ஸு, இந்த மாதிரி வந்து ஏஓஏ, எம்ஓஏ, ஓகேவா, இதெல்லாம் இருக்கும். இதெல்லாமே இங்கிலீஷில் இல்லை. என்னது, இங்கிலீஷில் இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். இங்கிலீஷில் என்ன பண்ணணும், ட்ரான்ஸ்லேட் பண்ணி வைக்கணும். வேறு என்ன டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், இந்த மாதிரி வந்து ஆஃபீஸ், பிரின்சிபல் ஆஃபீஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கோ அந்த ரெஜிஸ்டர்டு அட்ரஸ், ஃபுல் அட்ரஸ் வந்து என்ன பண்ணியிருக்கணும், இந்த இடத்துல டாக்குமெண்ட் பண்ணியிருக்கணும். வேறு என்னென்ன இருக்குது, இந்த மாதிரி வந்து டேரக்டர்ஸ் இருப்பாங்களா, டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் வந்து செக்ரட்டரிஸ், இவங்களாம் இருப்பாங்க. கரெக்டாக இவங்களோட ஃபுல் நேமு, இவங்களோட டேட் ஆஃப் பர்த்து, இவங்களோட அம்மா அப்பா நேமு, ஃபாதர் நேமு, மதர் நேமு, ஸ்பவுஸ் நேமு, இவங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் அட்ரஸ் இருக்கும். கரெக்டாக இவங்களோட வீட்டு அட்ரஸ்ஸு, அப்புறம் நேஷ்னாலிட்டி. ஓகே, ஸோ இவங்க வந்து டேரக்டர் செக்ரட்டரியாக இருக்கனால இவங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், டேரக்டர் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர், இவங்களுடைய ஆக்குபேஷன் என்ன, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நார்மலாக இருக்கும்ல இமெயில் ஐடி. ஓகே, உங்களுக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் போட்டு விட்றலாம். ஓகேவா, அதுக்குன்னு ரொம்ப பர்சனலாக போவேன்னா ஜஸ்ட் மேலே உங்களோட டீட்டெயில்ஸ் நார்மலாக என்னென்னலாம் வந்து பயோடேட்டாவில் கொடுப்பீங்களோ அது எல்லாமே பேசிக்காக போட்டு விட்டுறலாம். ஓகேவா, ஓகே டன். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, இந்த மாதிரி வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன் டாக்குமெண்ட்ஸ், அதாவது இந்த எம்ஓஏ ஏஓஏ, அதுக்கப்புறம் இந்த மாதிரி லொக்கேஷன், அதுக்கப்புறம் இந்த டேரக்டரும் செக்ரட்டரி அவங்களுக்கு ரிலேட்டடான அட்ரஸ். கரெக்டாக, அதுக்கப்புறம் வெயிட், ஸோ அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஆத்தரைஸ்டு பர்சன் இருப்பாங்களா, ஸோ ஆத்தரைஸ்டு பர்சனுடைய நியமன அட்ரஸ். அதுக்கப்புறம் வேறு என்ன டீட்டெயில்ஸு, பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும்ல, ஸோ இதுதான் பிரின்சிபல் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு இருக்குமா, ஸோ அந்த அட்ரஸ். ஓகேவா, அதுக்கப்புறம் ஏதாவது பாஸ்ட் பிஸ்னஸ் ஏதாவது பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதோட அட்ரஸ். இதெல்லாமே பண்ணிவிட்டு இதோட ஒரு டிக்ளரேஷனும் கொடுக்கணும். ஓகேவா,
என்ன டிக்ளரேஷன்? இந்த மாதிரி எங்கள் ஆஃபீஸில், அதாவது எங்கள் பிஸ்னஸில் இருக்கிற இந்த மாதிரி டேரக்டரோ இல்லை ஆத்தரைஸ்டு பர்சனோ கம்பெனிஸ் ஆக்டை இந்த மாதிரி வந்து மீறலை, ஓகேவா? ஸோ எப்போதுமே இந்த மாதிரி கன்விக்ட் ஆகலை, டெபேர்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும்? டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணி கொடுக்கணும். என்ன பண்ணணும்? டிக்ளரேஷன் ஃபைல் பண்ணி கொடுக்கணும். ஸோ இப்போ நான் சொன்னேன்ல, இந்த டாக்குமெண்ட்ஸ்லலாம் ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா தான், என்னது, ஏதாவது ஆல்ட்ரேஷன் இருந்துச்சுன்னா தான் 30 டேஸ்க்குள்ளே அவங்க FC2 வந்து ஃபைல் பண்ணணும். அவ்வளோதான், ஓகேவா? ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே 30 டேஸ்க்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணணும், ஓகேவா? இந்த 30 டேஸில் ஃபைல் பண்ணி கொடுத்த அந்த FC1 இருந்த ஃபார்ம்லையும் ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும்னா அதை என்ன பண்ணணும்? வித்தின் 30 டேஸ்க்குள்ளே FC2 ஃபைல் பண்ணணும். யார்கிட்ட? ஆஸ் யூஷுவல் ரெஜிஸ்டர்ட்டு. சரியா? இதுதான் வந்து டாக்குமெண்ட்ஸுக்கு ரிலேட்டடாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து அக்கௌண்ட்ஸு. ஸோ நார்மலாக அக்கௌண்ட்ஸ்னால் நம்மளுக்கு என்னென்னலாம் தெரியும் சொல்லுங்கள்? பேலன்ஸ் ஷீட்டு, பிஎன்எல், கரெக்டாக? இதெல்லாமே ஷெட்யூல் 3 படி அவங்க என்ன பண்ணியிருக்கணும்? ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும், ஓகேவா? டன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வேறு என்னென்ன அடிஷ்னல் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்லாம் அவங்க வந்து அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்பி, டிஎஃப், ஓகேவா? இந்த 2 ஆர்பி வேறு வேறு. இது வந்து ரிலேட்டட் பார்ட்டி டிரான்சாக்ஷன், இது ரிபார்ட்டியேஷன் ஆஃப் ப்ராஃபிட்ஸ், இது ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஃபண்டு. சரியா? இந்த மாதிரி இந்த டிவிடெண்ட் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகுது. சரியா? இந்த மாதிரியான ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸும் இவங்க என்ன பண்ணணும்? அட்டாச் பண்ணிடணும், ஓகேவா? ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட இந்த மாதிரியான டாக்குமெண்ட்ஸும் என்ன பண்ணிடணும்? அட்டாச் பண்ணணும், ஓகேவா? டன். சரி, நெக்ஸ்ட் இதெல்லாம் எத்தனை டேஸ்க்குள்ளே, எத்தனை மந்த்துக்குள்ளே இதெல்லாம் முடிக்கணும் அப்படின்னா, அவங்களுடைய ஃபினான்ஷியல் இயர் இருக்குல்ல, அந்த எண்டுலேருந்து 6 மந்த்து, ஓகேவா? என்னது? 6 மந்த்தில் முடிச்சிருக்கணும். இந்த 6 மந்த் பத்தலைனா தான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டு 3 மந்த்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரியா? நார்மலாக 6 மந்த் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெஜிஸ்டார்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணி 3 மந்த்துக்கு 3 more மந்த்ஸுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து என்னது? அக்கௌண்ட்ஸ்க்கு ரிலேட்டடாக. இப்போ இந்த அக்கௌண்ட்ஸ்லாம் பண்ணி வச்சுருக்கோமே, இதில் ஆனுவல் ரிட்டர்ன் ஒன்று இருக்கும்ல, அந்த ஆனுவல் ரிட்டர்ன் 60 டேஸ்க்குள்ளே என்ன பண்ணிடணும்? அவங்க ஃபைல் பண்ணிடணும். சரியா? அந்த ஆனுவல் ரிட்டர்ன் 60 டேஸ்க்குள்ளே அவங்க ஃபைல் பண்ணிடணும், ஓகேவா? தென் இப்போ இதெல்லாம் ஆனுவல் ரிட்டர்ன்லாம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் யார் ஆடிட் பண்ணுவா? ஆஸ் யூஷுவல் ஒரு சிஏவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க ஆடிட் பண்ணுவாங்க. ஆர் ஃபிம் ஆர் எல்எல்பி ஆஃப் சிஏஸ் வித் ஃபுல்லி ஆஃப் சிஏஸ் இருப்பாங்க இல்லையா? ஸோ இவங்க எல்லாம் என்ன பண்ணலாம்? ஆடிட் பண்ணலாம், ஓகேவா? டன். ஸோ இதான் வந்து அக்கௌண்ட்ஸ் ஆஃப் கம்பெனிஸ், அதாவது இந்த ஃபாரின் கம்பெனிஸ் பொறுத்த வரைக்கும் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு போர்டு. இந்த மாதிரி வந்து டிஸ்பிளேன்னு ஒன்று இருக்கும், கரெக்டாக? அதில் என்னெல்லாம் இருக்கணும், அந்த போர்டில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம ஒரு ஹரிஷ் ஃப்ராக்னன்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ ஃபாரின் கம்பெனி, ஓகே. ஸோ இதுக்கு தான் நம்ம இப்போ நேம் போர்டு மாட்ட போகிறோம், ஹரிஷ் ஃப்ராக்ரன்ஸ். சரியா? இப்போ வந்து நேம் போர்டு வச்சாச்சு. ஹரிஷ் ஃப்ராக்ரன்ஸ்ன்னு இருக்குது கம்பெனி நேம். இப்போ இந்த கம்பெனி வந்து நான் எங்கே இன்கார்பரேட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா லண்டனில், யூகே. ஓகே. ஸோ நான் அதையும் என்ன பண்ணணும்? இங்கே வந்து போட்டுடணும், ஓகேவா? ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்? ஃபஸ்ட்டு கம்பெனி நேம் போட்டேன், அடுத்து எங்கே இன்கார்பரேட் பண்ணேன்றதை போட்டேன். ஓகே. இதில் எங்கே போடணும்? எங்கெல்லாம் பிரான்ச் வச்சுருக்கணும் இந்தியாவில், பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்கெல்லாம் இந்தியாவில் இருக்கோ அதில் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணணும்? இங்கிலீஷ்லேயும் போடணும். லோக்கல் லாங்குவேஜ் நம்மளுக்கு என்னது? தமிழ். ஸோ அப்போ என்ன பண்ணணும்? தமிழ்லேயும் நான் என்ன பண்ணணும்? இந்த மாதிரி வந்து ஹரிஷ் ஃப்ராக்னன்ஸ் அப்படின்னு நான் போடணும். ஹரிஷ் ஃப்ராக்ரன்ஸ் என்ன பிளேஸு? யூகேன்னு போட்டோமா? இந்த யுனைடெட் கிங்டம், ஓகேவா? சும்மா ஷார்ட்டாக எழுதிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நான் என்ன பண்ணேன்? ஃபஸ்ட் வந்து கம்பெனி நேமு, அதுக்கப்புறம் எங்கே இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க, அண்ட் தென் அதோடைய லோக்கல் லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன் இன் எவ்ரி பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். சரியா? இது ரெண்டுமே வந்து பிளேஸ் ஆஃப் எந்த ஒரு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இந்தியாவில் எங்கே பிரான்ச் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அந்த போர்டில் நேம் வந்து இருக்கணும். ஸோ நேம் போர்டில் மட்டும்தான் பேர் இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் இல்லை. அவங்க கொடுக்குற அந்த பில்ஸில் அந்த நேம் வந்து இருக்கணும், அண்ட் தென் அவங்க ரெடி பண்ணுற அந்த பிஸ்னஸ் லெட்டர்ஸில் இந்த நேம் இருக்கணும், ஓகேவா? ஸோ பில்ஸு, பிஸ்னஸ் லெட்டரு, அதுக்கப்புறம் ஏதாவது நோட்டீஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஸோ அதுலேயும் இந்த நேம்ஸ் வந்து என்ன இருக்கணும்? ஓகேவா? சரி, இப்போ வந்து கொஷின் இதே வந்து நம்ம வந்து லயபிலிட்டி வந்து லிமிட்டடாக இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணணும்னா ஹரிஷ் ஃப்ராக்ரன்ஸ் லிமிடெட் அப்படின்னு போட்டுக்கணும், ஓகேவா? ஸோ ஹரிஷ் ஃப்ராக்ரன்ஸ் லிமிடெட் அப்படின்னு போட்டுக்கணும். இதுதான் வந்து என்ன சொல்லியிருக்காங்க? டிஸ்பிளே ரிலேட்டடான பாயிண்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போது இங்கே வந்து இந்த மாதிரி நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சர்வ் பண்ணணும். எப்படி வந்து கொடுப்பாங்க? இந்த மாதிரி என்ன வந்து அட்ரஸ் இருக்கோ, என்ன வந்து அட்ரஸ் ஆகிருக்கு,
இந்த ஆத்தரைஸ்ட் பர்சனுக்கு அப்படின்னு பார்த்து ரெஜிஸ்டாரில் ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, போஸ்ட் மூலமாகவோ எலக்ட்ரானிக் மோட் மூலமாகவோ என்ன பண்ணுவாங்க, சர்வ் பண்ணுவாங்க. இந்த சர்வீஸ் அப்படிங்கிறது டீம்டு சஃபிஷியன்ட். ஓகேவா, டீம்டு சஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இதுதான் என்னது, இந்த மாதிரி கரெக்டாக ஆத்தரைஸ் பர்சன் ப்ராப்பர்லி அட்ரஸ் ஆன அந்த ரிஜிஸ்டரில் இருக்கிற அட்ரஸ் ஆன அந்த அட்ரஸுக்கு போஸ்ட் மூலமாகவோ எலக்ட்ரானிக் மோட் மூலமாகவோ இந்த மாதிரி ப்ராப்பரான சர்வீஸை வந்து என்ன பண்ணுவாங்க, இங்கே வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு டீம்டு சஃபிஷியன்ட். ஓகே டன். நெக்ஸ்ட் என்ன இருக்குது, இந்த முட்டை என்ன தெரியுமா, இந்த ஆக்சுவலாக நம்ம இந்த ஃப்ரேஸ் வந்து படிச்சிருப்போம். முட்டட்டிஸ் முட்டன்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. முட்டட்டிஸ் அண்ட் முட்டன்டிஸ் அப்படின்னா என்னென்னா, கம்பெனிஸ் ஆக்டில் நம்ம நார்மலாக கம்பெனிஸ் ஆக்ட் பார்த்தோம்ல, அது வந்து இதுக்கு முன்னாடி இந்தியன் கம்பெனிஸ் என்ன நல்லா ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பார்த்துருப்போம்ல. அதில் இந்த செக்ஷன் 71, செக்ஷன் 82, செக்ஷன் 70 வந்து இஷ்யூ ஆஃப் டிபெஞ்சர்ஸ், செக்ஷன் 80 வந்து இந்த மாதிரி ஆனுவல் ரிட்டர்ன், ப்ரிப்பரேஷன் ஃபைலிங் ஆஃப் ஆனுவல் ரிட்டர்ன், அப்புறம் செக்ஷன் 28 வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் சாப்டர் படிச்சிருப்போம்ல அது, அதுக்கப்புறம் வந்து இன்னொரு சிஎஸ்ஆர் பார்த்துருப்போம்ல அது, அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்பெக்ஷன் இன்கொயரி அண்ட் இன்வெஸ்டிகேஷன் சொல்லிட்டு அது சாப்டர் 14. ஓகேவா, ஸோ இது எல்லாமே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அங்கே படித்தது தான் இந்த ஃபாரின் கம்பெனிக்கும் அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் இந்த டாபிக். ஓகேவா, நெக்ஸ்ட் கீ இன்டர்பிரிட்டேஷன். கீ இன்டர்பிரிட்டேஷன் நான் சொன்னேன் 3 டேர்ம்ஸ் வந்து இதில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ அந்த 3 டேர்ம்ஸு இதுதான் இந்த சாப்டரில் நீங்கள் இந்த 3 டேர்ம்ஸ் பார்க்குறீங்கன்னா அதுக்கு இதுதான் வந்து அர்த்தம் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. அது என்ன 3 டேர்ம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சர்டிஃபைடு. ஓகேவா, சர்டிஃபைடு நீங்கள் எது கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதோடைய ட்ரூ காப்பி, அப்படி இல்லைன்னா அது வந்து என்ன லாங்குவேஜில் இருக்கோ அதுக்கான டிரான்ஸ்லேஷன், கரெக்டான டிரான்ஸ்லேஷனில் இருக்கணும். இப்போ நம்ம கூட பார்த்தோம்ல இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்குது அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ்லேயும் அதோடைய சர்டிஃபைடு வந்து இருக்கணும். பில்ஸ் ஆஃப் ஹெட்ஸு, நோட்டீஸு இதில் எல்லாத்துலேயும். ஓகேவா, ஓகே, ஸோ டிரான்ஸ்லேஷன், ஸோ அதை வந்து சர்டிஃபைடுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து டேரக்டர்னு யாரை சொல்லியிருக்காங்க, டேரக்டர்னு யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா எந்த ஒரு பர்சன் போர்டு சொல்கிறத கேட்குறாங்களோ ஆக்ட் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி, ஸோ அவங்க தான் வந்து டேரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஒரு பாயிண்ட் அப்படின்னா பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ இந்த பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எதையும் இன்க்ளூட் பண்ணுதான், ஷேர் ட்ரான்ஸ்ஃபரையும் இன்க்ளூட் பண்ணுதான், ஷேர் ட்ரான்ஸ்ஃபர். அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ், நம்ம நார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ன்னு பார்த்தோம், ஷேர் ட்ரான்ஸ்ஃபரும் என்ன தான் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா, இதுதான் வந்து என்னது இந்த கீ இன்டர்பிரிட்டேஷன். நெக்ஸ்ட்டு ப்ராஸ்பெக்டஸ். ஸோ எந்த ஒரு பர்சனும் ஃபஸ்ட்டு பாயிண்ட் ப்ராஸ்பெக்டஸ்ன்னு நீங்கள் எங்கே பார்த்தீங்கனாலும் என்ன உங்களுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்னா, எந்த ஒரு பர்சனும் டேட்டும் சைனும் இல்லாமல் ப்ராஸ்பெக்டஸை இஷ்யூவோ சர்க்குலேட்டோ பண்ணக்கூடாது. சரியா, ஸோ நோ பர்சன் ஷல் இஷ்யூ ஆர் சர்க்குலேட் எனி ப்ராஸ்பெக்டஸ் வித்தவுட் டேட் ஆர் சைன். ஓகேவா, இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேவா, அதில் வேறு என்னென்ன மாதிரியான திங்ஸ்லாம் அதில் இருக்கும், கண்டெயின் ஆகும் அந்த ப்ராஸ்பெக்டஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு அங்கே பார்த்தோம்ல டாக்குமெண்ட்ஸ், இந்த மாதிரி கான்ஸ்டியூஷன் டாக்குமெண்ட்ஸ் அதே தான் இங்கேயும். ஓகேவா, அண்ட் தென் அதுக்கப்புறம் எனாக்ட்மெண்ட், அந்த இன்கார்பரேஷனுக்கு என்ன எனாக்ட்மெண்ட். அதுக்கப்புறம் நம்ம இங்கே இந்தியாவில் அவங்க பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருக்கும்ல, ஸோ அப்போ அந்த டாக்குமெண்ட்ஸ் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் அவங்க எங்கே போனால் இன்ஸ்பெக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த அட்ரஸ், ஸோ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு எங்கே நான் போனால் இன்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற இந்தியாவில் எங்கே இடம் இருக்கோ அந்த அட்ரஸ்ஸு. அண்ட் தென் எந்த இன்கார்பரேஷன் கண்ட்ரி எங்கே இருக்குது, ஸோ அந்த டேட் அண்ட் கண்ட்ரி, இன்கார்பரேஷன் டேட் அண்ட் கண்ட்ரி. ஓகேவா, ஸோ இந்த விஷயம் அதில் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் எங்கே எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு இந்தியாவில், அந்த அட்ரஸ்ஸு. ஓகேவா, ஸோ இதெல்லாம் என்ன இருக்கணும், இந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் கண்டெயின் ஆகிருக்க இந்த ப்ராஸ்பெக்டஸ் டேட் அண்ட் சைன் இல்லாமல் இஷ்யூவோ சர்க்குலேட்டோ ஆகக்கூடாது. ஓகேவா, டன். இதில் என்ன ஒரு எக்ஸப்ஷன் அப்படின்னா, இப்போது ஒரு ஃபாரின் கம்பெனி இருக்குது, ஸோ இதோடைய கமென்ஸ்மெண்ட் டேட் வந்து இருக்கும்ல, ஸோ அந்த கமென்ஸ்மெண்ட் டேட்லேருந்து 2 இயர்ஸ்க்கு மேலே ஆகுது. ஸோ ப்ராஸ்பெக்டஸ் 2 இயர்ஸ்க்கு மேலேயும் இஷ்யூ பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ அப்போ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் இஷ்யூ பண்ணுற இந்த ப்ராஸ்பெக்டஸில் 3 விஷயம் நம்ம கண்டெயின், அதாவது நம்ம நார்மலாக இதெல்லாம் இருக்கணும் ப்ராஸ்பெக்டஸ்லன்னு பார்த்தோம். அதில் இந்த கான்ஸ்டியூஷனும் எனாக்ட்மெண்ட்டும் இந்த அட்ரஸ் ஃபார் இன்ஸ்பெக்ஷனும் தேவையில்லை, எக்ஸப்ஷன். ஸோ நாட் ரெக்வயர்ட். யாருக்கு, இஃப் அந்த கம்பெனி மோர் தேன் 2 இயர்ஸ் கமென்ஸ்மெண்ட் டேட்லேருந்து 2 இயர்ஸ்க்கு மேலே வந்து ஆயிடுச்சு, ஸோ அதுக்கப்புறம் இஷ்யூ பண்ணுற ப்ராஸ்பெக்டஸ்க்கு எல்லாமே இந்த ஃபஸ்ட்டு 3 திங்ஸ் வந்து தேவையில்லை, எக்ஸப்ஷன். ஓகேவா, ஓகே.
ஸோ பிஃபோர் திஸ் இன்னொரு பாயிண்ட் வந்து மிஸ் பண்ணிட்டேன், சாரி. என்னன்னா, இந்த ப்ராஸ்பெக்டஸ் பார்த்தோம்ல, இந்த ப்ராஸ்பெக்டஸ்க்கு எக்ஸ்பர்ட் கன்சென்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா, இந்த மாதிரி இந்த ப்ராஸ்பெக்டோட சேர்த்து என்ன பண்ணணும், எக்ஸ்பர்ட் கன்சென்ட்டும் கொடுக்கணும். எக்ஸ்பர்ட்ஸ் ஸ்டேட்மெண்ட். அது என்னது எக்ஸ்பர்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா, இவங்க வந்து ஒரு ரிட்டர்ன் கன்சென்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? என்ன கொடுப்பாங்க, ஒரு ரிட்டர்ன் கன்சென்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்போ ரிட்டர்ன் கன்சென்ட் கொடுத்து இந்த ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு முன்னாடியே அதை வித்ட்ரா பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே டன். ஸோ இதில் ஏதாவது இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போ அந்த ப்ராஸ்பெக்டஸ் என்ன ஆகிடும், இஷ்யூ பண்ண முடியாமல் போயிடும். ஸோ கான்ட் பி இஷ்யூடு. இது ஒன்று. இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ். என்னது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ப்ராஸ்பெக்டஸ்? ப்ராஸ்பெக்டஸ் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காப்பி, சர்டிஃபைடு காப்பி என்ன ஆயிருக்கணும் அப்படின்னா, யார் வந்து சர்டிஃபைட் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, ஒரு சேர்பர்சன் ப்ளஸ் 2 டைரக்டர்ஸ். ஸோ நம்ம ஃபீல்டு பொறுத்த வரையும் டாக்டர் கிடையாது, டிஆர்னா டைரக்டர். ஓகேவா? வந்து அக்கௌண்ட்ஸில் பார்த்தோன்னா டெப்டார் போடுவோம்ல, டெபிட். ஸோ அது. ஸோ இதுதான். ஸோ சேர்பர்சன் ப்ளஸ் 2 டைரக்டர்ஸ் வந்து அது என்ன பண்ணியிருக்கணும், சர்டிஃபை பண்ணியிருக்கணும். சரியா? இதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது, ரெஜிஸ்டார்ட்ட போகும். அந்த ப்ராஸ்பெக்டஸ் பேஜ்ல என்ன இருக்கணும், திஸ் ஹாஸ் பீன் ஸோ டெலிவர்ட் அப்படின்னு வந்து இருக்கணும். ஓகேவா? டன். ஸோ நெக்ஸ்ட்டு தான் என்னது அப்படின்னா ஐடிஆர். ஐடிஆர் ஆக்சுவலி என்ன, இந்த மாதிரி ஃபாரின் கம்பெனி இருக்குமா, விச் இஸ் கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ அவங்க ஆத்தரைஸ் பண்ண டொமஸ்டிக் டெபாசிட்டரி ஆஃப் இந்தியா இன் இந்தியா கிரியேட் பண்ண ஒரு டெபாசிட்டரி ரெசிப்ட் தான் என்னது, இந்த இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட். என்ன சொன்னேன் ஃபர்ஸ்ட்லேருந்து பாருங்க, ஒரு கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. ஸோ அது நம்ம ஃபாரின் கம்பெனின்னு தெரியும். ஸோ அவங்க ஆத்தரைஸ் பண்ண ஒரு டொமஸ்டிக் டெபாசிட்டரி இன் இந்தியா இருக்கும்ல, அதை கிரியேட் பண்ண ஒரு டெபாசிட்டரி ரெசிப்ட் தான் என்னது, இந்த இந்தியன் டெபாசிட்டரி ரெசிப்ட். ஓகேவா? டன். ஆத்தரைஸ்ட் யார் பண்ணா, ஃபாரின் கம்பெனி, அதாவது கம்பெனி இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா. இது யார் கிரியேட் பண்ணா, டொமஸ்டிக் டெபாசிட்டரி இன் இந்தியா. ஓகேவா? டன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து மர்ஜர். ஸோ மர்ஜர்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அமெல்கமேஷனோ மர்ஜனோ ஃபாரின் கம்பெனியோட நடந்தாலும் சரி, இல்லை ஃபாரின் கம்பெனி வித் இந்தியன் கம்பெனி அவங்க பண்ணாலும் சரி. ஓகேவா? இதுக்கு என்ன தேவை, ப்ரியர் ஆர்பிஐ அப்ரூவல் தேவை. சரியா? ஸோ கன்சிடரேஷன் எப்படி இருக்கலாம், கேஷாவோ இல்லை டெபாசிட்டரி ரெசிப்டாவோ இல்லை பார்ஷியலாக ரெண்டுமே இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ இதான் வந்து கன்சிடரேஷன் பொறுத்த வரைக்கும் பாயிண்ட். ஓகே. ஸோ இந்த இடத்துல அவங்க ஃபாரின் கம்பெனி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா, அந்த ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறது இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியாவா, பட் வெதர் ஆர் நாட் இட் ஹேஸ் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா. இப்போ இந்தியாவில் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இருந்தாலும் சரி, இல்லைனாலும் பியூர் ஃபாரின் கம்பெனியாக இருந்தாலும் சரி. ஓகேவா? ஸோ நம்ம செக்ஷன் 242ஓட இது கொஞ்சம் என்னது ப்ராடர். இந்த இடத்துல இந்த பாயிண்ட்ல மர்ஜர் இருக்கவங்க சொல்கிற வர ஃபாரின் கம்பெனி ப்ராடர் தேன் செக்ஷன் 242. ஓகேவா? டன். நம்ம ஃபாரின் கம்பெனி செக்ஷன் 242ல என்ன படித்தோம், இந்த மாதிரி பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் இன் இந்தியா இருக்கணும், அட்லீஸ்ட் ஒரு ஏஜென்ட் மூலமாவது இருக்கணும், ஃபிசிக்கலாவோ இல்லை ஏதாவது ஏஜென்ட் மூலமாவது இருக்கணும் அப்படின்றத பார்த்தோம். அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் ஆக்டிவிட்டியாவது இந்தியாவில் இருக்கணும்னு பார்த்தோம். இது என்னன்னா ஜஸ்ட் நம்ம இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். கம்பெனிஸ் அதில் வந்து ஷேர் போட்டிருக்காங்க, கம்பெனிஸ் இன்கார்பரேட்டட் அவுட் சைட் இந்தியா இந்த சாப்டரில் வரனால அதை மாதிரி பார்த்தோம். பட் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மர்ஜர் அப்படிங்கிறவங்க இந்த ஃபாரின் கம்பெனி ஆகவும் இருக்கலாம், பியூராக ஃபுல்லாகவே ஃபாரின் கம்பெனியாகவும் இருக்கலாம், இன்கார்பரேட்டடே அவுட் சைட் இந்தியா, பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ் அவுட் சைட் இந்தியா அப்படியும் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த பாயிண்ட்டுக்கு, மர்ஜர் பாயிண்ட்டுக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஃபாரின் கம்பெனி இந்தியாவோட வந்து மர்ஜ் ஆகணும் அப்படின்னா இந்த மாதிரி ஆர்பிஐ அப்ரூவல்லாம் தேவை. ஸோ இந்த மாதிரி கன்சிடரேஷன் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைனலாக பெனால்ட்டி. ஸோ பெனால்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபாரின் கம்பெனியாக இருக்காங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ கம்பெனியாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 lakhலேருந்து 3 lakh வரைக்கும். ஓகேவா? டன். இதே வந்து அடிஷ்னல் ஃபைன் டெய்லி பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50K டெய்லி. ஸோ பர் டேக்கு. ஓகேவா? டன். என்னைக்கு அவங்க அந்த டிஃபால்ட் பண்ணிகிட்டே இருக்காங்களோ அது. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்னு பார்த்தோன்னா அவருக்கு 25,000லேருந்து 5 lakh வரைக்கும் ஃபைன். ஓகேவா? ஓகே. சரி, இந்த மாதிரி அஃபெக்ட் அந்த மாதிரி வந்து பெனால்ட்டி இந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்கல்ல, நான் கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணல, அதாவது கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி பெனால்ட்டிலாம் கொடுக்குறாங்க. பட் இது எல்லாமே இவங்களுடைய கான்ட்ராக்டை பாதிக்காது. என்ன பாதிக்காது? கான்ட்ராக்டை பாதிக்காது.
ஸோ எந்த ஒரு கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி, டீலிங்காக இருந்தாலும் சரி, ஏதாவது டிரான்சாக்ஷனாக இருந்தாலும் சரி, ஸோ இவங்க அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணாமல் போகிறது, இந்த மாதிரி பெனால்ட்டிலாம் அந்த மாதிரி ஆகுறது, இந்த திங்ஸ் எல்லாம் வந்து இதில் அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியா? அது மாதிரி இன்னொரு விஷயம் எலக்ட்ரானிக் மோடில் சொல்ல வர பாயிண்ட்டு என்னென்னா, இந்த பாயிண்ட் நல்லா கவனிங்க. இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் சென்டர் விச் இஸ் ஐஎஃப்எஸ்சி. ஸோ இதில் லிஸ்டிங்கோ ஆஃபரிங்கோ ஆயிருக்கு. ஓகேவா? இதில் அவங்களுடைய செக்யூரிட்டிஸ் லிஸ்டிங்கோ ஆஃபரிங்கோ ஆயிருக்கு அப்படின்னா, ஸோ அது நம்மளுக்கு அதாவது அண்டர் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஆக்ட் 2005க்கு கீழே. ஓகேவா? ஸோ இதில் இந்த மாதிரி வந்து இதில் லிஸ்ட் ஆயிருக்கு, ஆஃபர் ஆயிருக்கு அப்படின்னா, இது இந்த இடத்துல நாட் எலக்ட்ரானிக் மோட் அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. சரியா? ஸோ நார்மலாக நம்ம எலக்ட்ரானிக் மோடில் இந்த பாயிண்ட்லாம் வந்து பார்த்தோம். பட் இது மட்டும் கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் த என்டையர் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். ஸோ இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். அண்டில் தென் திஸ் இஸ் ஸ்வேதா சைனிங் ஆஃப். தேங்க்யூ.